ஹாய், இந்த வீடியோவில் லீனியர் ரிக்ரெஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லீனியர் ரிக்ரெஷனோட டெஃபினிஷன் என்னென்னா, இட்ஸ் a statistical model to predict the relationship between independent and dependent variables. ஸோ லீனியர் ரிக்ரெஷன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ எது மாதிரியான ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு வெப்சைட் வந்து வச்சுருக்கீங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து வருது. ஸோ ஒரு சில மந்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வருது, இன்னொரு சில மந்த்துக்கு பார்த்திங்கன்னா கம்மியான ஆர்டர்ஸ் வருது. ஸோ மந்த்துக்கும் ஆர்டர்ஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்ட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண நினைக்கிறீங்க. ஸோ லீனியர் ரிக்ரெஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ மந்த்துக்கும் ஆர்டர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஃப்யூச்சர் மந்த்ஸுக்கு வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற ப்ரெடிக்ஷனை வந்து பண்ணலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் மந்த்ஸோட டேட்டா வந்து கேப்சர் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம ஷாப்பில் எவ்ரி மந்த் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்ற டேட்டா வந்து நம்ம கேப்சர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு டேட்டா தான் இப்போ லெஃப்ட் சைட் ஸ்க்ரீன் வந்து பார்க்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜான் டு செப்டம்பர் வரைக்கும் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா வந்து இதில் இருக்குது. ஸோ ஜான்வரி மந்த் வந்து 4 ஆர்டர்ஸ் வந்திருக்கு, ஃபெப்ரவரி மந்த் வந்து 7 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னா, இப்போது ரைட் சைட் ஸ்க்ரீனில் வந்து விஷுவலைசேஷன் தெரியுது. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் வந்து பிளாட் பண்ணுறோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கிராஃபு. அதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் மந்த்தையும் ஒய் ஆக்சிஸில் ஆர்டர் குவான்டிட்டியும் வந்து நம்ம பிளாட் பண்ணுறோம். ஸோ இதுமாரி பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லீனியர் ட்ரெண்டு தெரியுது. லீனியர் ட்ரெண்ட் என்னென்னா வந்து மந்த் இன்க்ரீஸ் ஆக ஆர்டர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளாலே வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை லீனியர் ரிக்ரெஷன் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் வர ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்னா நம்ம வந்து 2 வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 வேரியபிள்னால் என்னென்னா வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டேட்டாவில் வந்து 2 வேரியபிள் இது வந்துன்னா மந்த் அண்ட் ஆர்டர்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்ற டேட்டா இருந்தது. ஸோ அதில் மந்த் வந்து ஒரு வேரியபிள், ஆர்டர்ஸ் வந்து இன்னொரு வேரியபிள். ஸோ இந்த மந்த் அண்ட் ஆர்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் என்னென்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் டேக்ஸ் ஃபார்ம் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டெஃபினிஷனோட இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ காஸ் இஸ் கால் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் எஃபெக்ட் இஸ் கால் டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ மந்த்னால தான் வந்து சேல்ஸ் வந்து அதிகமாகுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளால் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ சே டியூரிங் மே மந்த் ஆர் ஜூன் மந்த் ஐஸ்கிரீம் சேல்ஸ் வில் பி ஹைன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து மே ஆர் ஜூன் மந்த் வந்து ஒரு சம்மர் மந்த், அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ மந்த்னால் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வருன்ற அந்த ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணலாம். ஸோ மந்த் வந்து ஆர்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ வாட் காசஸ் த ஐஸ்கிரீம் சேல்ஸ் டு கோ ஹைன்னு அப்படின்னு நம்ம கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் அது மந்த் ஆர் சீசன் ஆஃப் மந்த், அந்த மந்தோட டைப்பை பேஸ் பண்ணி ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் நம்மளாலே பண்ணலாம். ஸோ சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனில் சிம்பிள்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இட் இஸ் ஃபார் ப்ரெடிக்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன்லி 2 வேரியபிள்ஸ். ஸோ மந்த் அண்ட் குவான்டிட்டிஸ் சோல்டு. ஸோ இதில் மந்த்தை ஏன் இண்டிபெண்ட் வேரியபிள்னும் குவான்டிட்டிஸ் சோல்டை வந்து ஏன் டிபெண்ட் வேரியபிள்னு நம்ம சொல்கிறோன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ மந்த் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், ஏன்னா மந்த்னால தான் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ண முடியும். ஸோ ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து மந்த்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ மந்த் இஸ் காசிங் அன் எஃபெக்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் தட் வி ரிசீவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து சம்மர் மந்த் அப்போ கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா அது வந்து ஒரு சம்மர் மந்த், நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. மேபி ஒரு மந்த் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மந்த், வெக்கேஷன் மந்த், இல்லாட்டி ஒரு வெட்டிங் மந்த்தாக இருந்துச்சுன்னா வந்து நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ மந்த்னால தான் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஆர்டர்ஸ்னால வந்து மந்த் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மந்த் வந்து 500 யூனிட்ஸ் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் வந்திருக்குன்னா அந்த மந்த் வந்து ஜூன் மந்த், மே மந்த் ஒரு டிசம்பர் மந்த் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது.
ஸோ மந்த்தை வந்து டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ மந்த் வந்து வில் காஸ் அன் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட்னால வந்து ஆர்டர் வந்து ஆர்டரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ மந்த்தை வச்சு நம்மளால் எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆர்டர்ஸை வச்சு நம்ம மந்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதோ ப்ரெடிக்ஷன் பண்ணவோ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மந்த் அப்போது கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து 500 யூனிட்ஸ் ஆர்டர் வரும்னு என்னால் கன்ஃபார்மாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஜூன் மந்த் வந்து ஒரு சம்மர் மந்த், அதனால் வந்து ஆர்டர்ஸ் கண்டிப்பாக அதிகமாக வரும். ஆனால் 400 யூனிட்ஸ் வந்துச்சுன்னா ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஜூன் மே மந்த்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஆர்டர்ஸை வச்சு நம்மளால் மந்த்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மந்த்தை வச்சு தான் நம்மளால் ஆர்டர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லீனியர் ஆர் நான் லீனியரானு இப்போ பார்க்கலாம். ஸோ லீனியர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட இருக்க டேட்டா வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா, அதாவது ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம டேட்டா வந்து பிளாட் பண்ணி பார்த்தா, மந்த் அண்ட் எவ்வளோ ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வந்துன்ற டேட்டாவை பிளாட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் என்னென்னா வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது மந்த் இன்க்ரீஸ் ஆக ஆர்டர்ஸ் குவான்டிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மந்த்தும் ஆர்டர் குவான்டிட்டியும் டுகெதர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்னென்னா வந்து மந்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர்டர் குவான்டிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வென் இண்டிபெண்ட் வேரியபிள் இன்க்ரீசஸ், டிபெண்ட் வேரியபிள் ஆல்சோ இன்க்ரீசஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு லீனியர் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த நம்ம பிளாட் பண்ண டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் ஒரு லைன் மூலயமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சாம்பிள் பார்த்திங்கன்னா மந்த் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் த ஜிம். ஸோ ஒரு மந்த் ஜான்வரி மந்த் அப்போ வந்து நிறைய பேர் வந்து போய் சேருவாங்க ரெசல்யூஷனுக்காக. பட் ஆஸ் மந்த் இன்க்ரீசஸ் அவங்களுக்கு வந்து மற்ற கமிட்மெண்ட்ஸ்னால ஜிம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மந்த் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் த ஜிம் டிக்ரீஸ் ஆகுது. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா மந்த் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா ஜிம் அண்ட் மந்த் இந்த டேட்டாவை பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. மந்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயினிங் த ஜிம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இண்டிபெண்ட் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது டிபெண்ட் வேரியபிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் நம்ம சிம்பிள்னா என்னென்னு பார்த்தோம், லீனியர்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ ரிக்ரெஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ரிக்ரெஷன் தான் நம்மளோட மெயின் கோல். ஸோ ரிக்ரெஷன் மூலியமாக தான் வந்து நம்ம எஸ்டிமேஷன் இல்லாட்டி ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 வேரியபிள் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மந்த் அண்ட் ஆர்டர்ஸ் குவான்டிட்டி. ஸோ மந்த்துக்கும் ஆர்டர் குவான்டிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் மூலயமா நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரிக்ரெஷன் மூலயமா வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிக்ரெஷன் வந்து இஸ் யூஸ் டு எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் டிபெண்ட் வேரியபிள் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ மந்த்தை வச்சு நம்ம வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து ஆர்டர் ஆகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த டேட்டா நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், மந்த் அண்ட் யூனிட் சோல்டுன்ட்டு ஒரு டேப்ல டேட்டா இருந்தது. அந்த டேட்டாவை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் வருது. ஸோ இதை வந்து ஸ்கேட்டர் பிளாட்னு கூட சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ண இந்த டேட்டாவில் வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணியிருக்கோம் மந்த் அண்ட் ஆர்டர் குவான்டிட்டி பேஸ் பண்ணி. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனை வந்து நம்ம ஃபிட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் தான் வந்து நம்ம எல்லா பாயிண்ட்ஸ்குள்ளேயும் பாஸ் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெட் கலர் லைன் மூலியமாக தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். இந்த ரெட் கலர் லைனை தான் ரிக்ரெஷன் லைனுன்னு சொல்லுவோம். ஸோ ரிக்ரெஷன் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து லைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரிக்ரெஷன் லைன் வந்து ஒரு லைனை ரிப்ரசன்ட் பண்ணுறதுனால இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ரிப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன்னா என்னென்னா வந்து
ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா y is equal to mx plus b, y is equal to mx plus cன்ட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து வரும். ஸோ எப்படி வந்து இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து y is equal to mx plus b மூலயமா நம்ம ரிப்ரசென்ட் பண்ணலாம், இந்த y is equal to mx plus b மூலயமா நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டேட்டாவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ரிக்ரெஷன் லைன் வந்து யூஸ் ஆகுது. இந்த ரிக்ரெஷன் லைனை வந்து y is equal to mx plus bன்னு நம்ம ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த y is equal to mx plus bயில் வந்து எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் தான் நம்ம மந்த்து, ஒய் தான் வந்து நம்மளோட ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து m and b. m வந்து ஸ்லோப்பு, b வந்து y இன்டர்செப்ட். ஸோ ஸ்லோப்பு, இன்டர்செப்ட் அண்ட் நம்மளோட எக்ஸ் அதாவது மந்த்தை வச்சு நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணால் நம்மளால் வந்து ஆர்டர் குவான்டிட்டி அதாவது ஒய்யை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து ஒரு ரிக்ரெஷன் வந்து நம்ம டேட்டாவில் இருக்க பாயிண்ட்ஸ், நம்ம டேட்டா செட்டில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுது, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி ஒரு ஈக்குவேஷனாக ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருந்தது மந்த் அண்ட் யூனிட் சோல்ட். இந்த மந்த் அண்ட் யூனிட் சோல்டுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹியூமனாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டேப்லெட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஆஸ் இட் இஸ் நம்மளால் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் மந்த் 4 இருக்குது, செகண்ட் மந்த் 7 இருக்குது, தேர்ட் மந்த் 10 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 3 இருக்குது எவ்ரி மந்தோட டிஃப்ரென்ஸ். ஸோ வென் மந்த் இன்க்ரீசஸ் அடுத்த மந்த் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் மந்தோட கரண்ட் மந்தோட +3 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் மந்த் வந்து அவ்வளோ ஆர்டர்ஸ் குவான்டிட்டி வரும் அப்படின்ட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 9th மந்த் வந்து 28 இருக்குது, அப்போ 10th மந்த் வந்து 28 + 3 31 ஆர்டர்ஸ் வந்து வரும் அப்படின்ட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டேட்டாலேருந்து ஓரளவு ஒரு விஷுவலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூவாக பார்த்தா டிஃப்ரென்ஸ் வந்து 3ன்னு தெரியுது. ஸோ இந்த மந்த்துக்கும் ஆர்டர் குவான்டிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்மளாலே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து லைட்டாக எல்லா மந்தோட ஆர்டர் குவான்டிட்டியோட டிஃப்ரென்ஸ் இல்லாட்டி ஆர்டர் குவான்டிட்டிக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்மளே வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தா இது மாதிரி ஒரு ட்ரெண்டு தெரியுது. ஸோ எவ்ரி மந்த் வந்து டிஃப்ரென்ஸ் இஸ் 3. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரிக்ரெஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது? ரிக்ரெஷன்னா வந்து நம்மளோட ஈக்குவேஷன் அதாவது y is equal to mx plus b அந்த ரிக்ரெஷன் லைன் ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் தான் வந்து மந்த், ஒய் தான் வந்து ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிக்ரெஷன் லைனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேரெக்டாக y is equal to x, y is equal to mx plus bன்னு யூஸ் பண்ணாமல் y is equal to xன்னு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ y is equal to x வந்து ஒரு ஈக்குவேஷன்னு சொல்லலாம், இல்லாட்டி y is a function of x அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போக வேண்டிய வேல்யூ வந்து y, அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து எக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் வேல்யூவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளில் இருக்க 1 வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ y is equal to எக்ஸில் இருக்கிற இடத்துல வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், y is equal to 1ன்னு வருது. ஸோ when x is 1, y is equal to 1ன்ட்டு இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. பட் ஆனால் நம்ம டேட்டாவில் பார்த்திங்கன்னா when x is 1 அதாவது மந்த் is 1, y is அதாவது ஆர்டர் குவான்டிட்டி இஸ் 4ன்னு நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலியமாக நம்ம டேட்டாவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சாம்பிளோட ட்ரெண்டை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து கேப்சர் பண்ணல. ஸோ y is equal to xன்ற ஈக்குவேஷனை வந்து இப்போ நம்ம வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணோம். ஸோ y is equal to xன்ற ஈக்குவேஷன் வந்து நம்ம எக்ஸோட வந்து ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணால் அது மூலியமாக வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுமான்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறையா காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணோம். எப்போவுமே வந்து ஒய் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும், ஏன்னா ஒய்யை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். எதை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னா ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ஆர்டர் குவான்டிட்டியை தான் ஒய்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அண்ட் மந்த்தை தான் நம்ம எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸோட எந்த வேல்யூவை ஆட் இல்லாட்டி சப்ராக்ட் டிவைட் இல்லாட்டி என்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம இந்த டேட்டாவில் இருக்க ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்றத நம்ம நிறைய பாசிபிள் ஈக்குவேஷனை வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி வந்து நம்ம இந்த சாம்பிள் ட்ரை பண்ணலாம். y is equal to x plus 3
அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஈக்குவேஷனை இப்போ மாற்றலாம். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஈக்குவேஷனை y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு மாற்ற போகிறோம். ஏன் மாற்ற போகிறோம்னா வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஈக்குவேஷன் வந்து நம்ம டேட்டாவில் இருக்க ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஈக்குவேஷன் இப்போ மாற்ற போகிறோம். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு மாற்ற போகிறோம். எக்ஸை வந்து 1 இன்ட்டு எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எனி வேல்யூ இன்ட்டு 1 இஸ் த சேம் வேல்யூ. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இப்போ மாற்றிட்டோம். இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் எந்த காம்பினேஷன் வேணாலும் ட்ரை பண்ணலாம். y இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5, y இஸ் ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 10, அது மாதிரி என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து அவுட் ஆஃப் ஆல் த பாசிபிலிட்டி இந்த ஒரு பாசிபிலிட்டியை வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிளை வந்து நம்ம சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் y வந்து என்ன வேல்யூ வருதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ 1 வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 3. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, y இஸ் 4ன்ட்டு இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. நம்ம டேட்டாவில் போய் பார்த்தா வென் எக்ஸ் இஸ் 1, அதாவது மந்த் இஸ் 1, ஆர்டர் குவான்டிட்டியும் 4. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளில் இருக்கிற அந்த ட்ரெண்டை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து இதே ட்ரெண்டை வந்து மற்ற சாம்பிள் இருக்க ட்ரெண்டையும் வந்து இந்த ஈக்குவேஷன் கேப்சர் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வந்து செகண்ட் சாம்பிளில் இருக்க எக்ஸ் வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஒய் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ அதனால் எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ செகண்ட் சாம்பிளில் இருக்க எக்ஸ் வேல்யூ, அதாவது மந்த் 2 வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் ஒய்க்கு. ஸோ வென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ல் எக்ஸை வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 3, அதாவது ஒய் இஸ் 5. ஸோ நம்ம ஆக்சுவல் டேட்டாவில் போய் பார்த்தீங்கன்னா வென் எக்ஸ் இஸ் 2, மந்த் இஸ் 2, ஆர்டர் குவான்டிட்டி வந்து 7. ஆனால் இந்த ஈக்குவேஷனில் வந்து வென் எக்ஸை வந்து 2ன்னு அப்ளை பண்ணால் ஒய் வந்து 5ன்னு காமிக்குது. ஸோ செகண்ட் சாம்பிள் இருக்க ட்ரெண்டை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா வந்து இதில் வந்து ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு காமிக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் இருக்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிச்சு, ஆனால் செகண்ட் சாம்பிள் இருக்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலியமாகவும் நம்ம டேட்டாவில் இருக்க ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபர்தராக மாடிஃபை பண்ணணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பாசிபிலிட்டி ஆஃப் ஈக்குவேஷனை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் எப்போவுமே லெஃப்ட் சைடில் இருக்கணும், எக்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கணும். எக்ஸோட ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்கிற ஈக்குவேஷனை எப்படி மாற்றலான்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 1 அப்படின்ட்டு இப்போ மாற்றிட்டோம். ஸோ ஏன் இப்படி மாற்றினோன்னா வந்து நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நிறையா பாசிபிலிட்டி ஆஃப் ஈக்குவேஷனை ட்ரை பண்ணி அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸோட ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், எக்ஸோட ஏதாவது ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி எக்ஸோட லெஃப்ட் சைடில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். அது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ணோம். அதில் வந்து ஒரு பாசிபிலிட்டி வந்து இந்த ஈக்குவேஷன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் 1 4, எக்ஸ் இஸ் 1, ஒய் இஸ் 4. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் இருக்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ செகண்ட் சாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வென் எக்ஸ் இஸ் 2, இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸை வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3 இன்ட்டு 2 5, 5 ப்ளஸ் 1 7. ஸோ ஒய் இஸ் 7. ஸோ ஆக்சுவல் டேட்டாவில் இருக்க வேல்யூவும் நம்ம ஈக்குவேஷனில் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூவும் வந்து சேம். ஸோ மந்த் வந்து 2ஆக இருக்கும்போது ஆர்டர் குவான்டிட்டி 7ன்னு சொல்லுது. இந்த ஈக்குவேஷனில் வந்து மந்த்தை வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யும் 7 காமிக்குது. ஸோ தேர்ட் சாம்பிள் இருக்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ வென் எக்ஸ் இஸ் 3, 3 இன்ட்டு 3 9 ப்ளஸ் 1 10. ஸோ ஒய் இஸ் 10. ஸோ ஆக்சுவல் டேட்டாவில் இருக்க வேல்யூவும் 10, நம்ம ஈக்குவேஷனில் கிடைச்ச வேல்யூ வந்து 10. ஸோ தேர்ட் சாம்பிள் இருக்க ட்ரெண்டும் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மற்ற சாம்பிள் இருக்க எக்ஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு அதே ஆர்டர் குவான்டிட்டி வேல்யூவும் நம்ம ஈக்குவேஷனில் வர ஒய் வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் 9th மந்த்தை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 3 இன்ட்டு 9 வந்து 27 ப்ளஸ் 1 வந்து 28. ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து 28.
அண்ட் எக்ஸ் வந்து 9 கொடுக்கும்போது ஒய் வந்து 28 இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம டேட்டாவில் இருக்க ட்ரெண்டை வந்து எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியுது. எப்படி கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வந்து நம்ம எக்ஸோட வந்து கரெக்டான வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணும் போதும் கடைசி பார்ட்டில் வந்து கரெக்டான வேல்யூ ஆட் பண்ணும் போதும் மட்டும்தான் வந்து இந்த ஈக்குவேஷன் மூலயமா வந்து நம்ம டேட்டாவில் இருக்க ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுனால இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷனும் பண்ணலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ரிக்ரெஷன் லைன் தான் இது. ஸோ ரிக்ரெஷன் லைனை தான் வந்து நம்ம ஈக்குவேஷனாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ரெஷன் லைன் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா பாயிண்ட்குள்ளேயும் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து ரிக்ரெஷன் லைன். ஸோ இதில் y = 3 × x + 1ல் வந்து 3 வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவோம், 1 வந்து +1 வந்து y இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்லோப்பும் y இன்டர்செப்ட்டும் கரெக்டான வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சா நம்ம டேட்டாவில் இருக்க ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஸ்லோப்பும் y இன்டர்செப்டையும் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அது மூலயமா தான் வந்து நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். நம்ம தப்பான வேல்யூ வந்து ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்டுக்கு யூஸ் பண்ணால் கரெக்டான ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் நம்ம தப்பான ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தப்பான ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷனில் வந்து 12th மந்த் அப்போது எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து வரும்ன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வந்து 12 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × 12 36, 36 + 1 வந்து 37. ஸோ y = 37. ஸோ மந்த் வந்து 12 இருக்கும்போது நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா வந்து 37 ஆர்டர்ஸ் வந்து வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏன் இதை வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்கிறோன்னா வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ப்ரீவியஸ் மந்தில் வந்து இருந்துச்சு. அதனால் வந்து 12th மந்த் அப்போது 37 ஆர்டர்ஸ் வரும்ன்றதை நம்மளால் ஷுவராக சொல்ல முடியும். இது எப்படி ஷுவராக சொன்னோன்னா வந்து நம்ம கரெக்டான y இன்டர்செப்ட் அண்ட் ஸ்லோப்போட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த கரெக்டான வேல்யூனால தான் நம்மளால் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அந்த ட்ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து ஃப்யூச்சர் மந்த்ஸோட ப்ரெடிக்ஷனும் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிக்ரெஷன் லைனை பற்றி பார்த்தோம். y = 3x + 1 அதை வந்து y = mx + b அப்படின்ட்டு ஜெனரிக்காக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். y = mx + b வந்து y = mx + cன்னு சில பேர் சொல்லுவாங்க, y = wx + bன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மெயினாக என்னென்னா வந்து எக்ஸோட எது மல்டிப்ளை பண்ணதோ அதுதான் வந்து ஸ்லோப், கடைசி பார்ட்டில் வந்து என்ன ஆட் பண்ணுறோமோ அதுதான் வந்து y இன்டர்செப்ட். ஸோ நம்ம வந்து எந்த வேல்யூ வந்து ஸ்லோப்புக்கோ y இன்டர்செப்ட்டுக்கோ ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் மெயின் என்னென்னா வந்து எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்லோப் அண்ட் கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அதுதான் y இன்டர்செப்ட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸுன்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது மந்த் அண்ட் ஒய்ன்றது ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ஒய்யை தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து ஒய் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இன்ட்டு மந்த் ப்ளஸ் ஒய் இன்டர்செப்ட். ஸோ நம்மளோட கோல் என்னென்னா வந்து கரெக்டான ஒய் இன்டர்செப்ட் அண்ட் ஸ்லோப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கரெக்டான ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்டை ஐடென்டிஃபை பண்ணால் தான் வந்து நம்மளால் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், நம்ம டேட்டாவில் இருக்க ரிலேஷன்ஷிப். அண்ட் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு லீனியர் ட்ரெண்டு தெரியுது. நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு லைன் வந்து அந்த பாயிண்ட்ஸ்குள்ள வந்து எக்ஸாக்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த லைனை தான் வந்து ரிக்ரெஷன் லைன்னு சொன்னோம். ஸோ இந்த லைனுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட். ஸோ நம்ம ஈக்குவேஷன் y = mx + b ஆர்டர் குவான்டிட்டி ஸ்லோப் இன்ட்டு மந்த் ப்ளஸ் ஒய் இன்டர்செப்ட்ன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆர்டர் குவான்டிட்டி வந்து ஒய் ஆக்சிஸ் அண்ட் மந்த் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸ்லோப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெட் கலர் ரீஜனில் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லோப் என்னென்னா வந்து when x increases by 1 unit, y வந்து எவ்வளோ யூனிட் வந்து ரைஸ் ஆகும், ஒய்யோட வேல்யூ வந்து எவ்வளோ ரைஸ் ஆகுன்றது வந்து ஸ்லோப் சொல்லும். அண்ட் ஒய் இன்டர்செப்ட் என்னென்னா வந்து நம்ம ரிக்ரெஷன் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் ப்ளூ லைன் எல்லா டேட்டா பாயிண்ட்லையும் கனெக்ட் ஆகிருக்கலாம். அந்த ரிக்ரெஷன் லைன் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் வந்து ஒய் இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லோப்புக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அண்ட் ஒய் இன்டர்செப்ட்டுக்கு வந்து ஃபார்முலா இல்லை. டேரெக்டாக நம்ம இந்த விஷுவலைஸ் பண்ணியே வந்து நம்மளால் ஒய் இன்டர்செப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா ஒய் இன்டர்செப்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளோட அல்டிமேட் கோல் என்னென்னா வந்து ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்டோட கரெக்ட் வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்.
ஸோ லீனியர் ரிக்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா வந்து ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் ப்ரெடிக்ஷனும் பண்ணலாம். ஆனால் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் வேல்யூ மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கண்டினியூஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வேல்யூ தட் கான் பி கவுண்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ யூசர்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்கன்ட்டு நம்மளால் வந்து பாசிபிள் லிஸ்ட் ஆஃப் ஆல் த வேல்யூஸை வந்து லிஸ்ட் பண்ண முடியாது. 1 இருக்கும், 1000 இருக்கும், 1000 ஆர்டர்ஸ் வரும், 10,000, 1 lakh, 1 crore, 1 million. ஸோ இது மாதிரி நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து எக்ஸாக்டாக அதில் வந்து 1000 தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளால் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. என்ன தான் நம்ம ஷாப் வந்து சின்னதாக இருந்தாலும் நம்மளால் வந்து எவ்வளோ யூசர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ கண்டினியூஸ் வேல்யூ கான் பி கவுண்டட். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பண்ணுறதுக்கு தான் வந்து லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து நாளைக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எக்ஸாக்டாக 23 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 1 டிகிரி இருக்கலாம், 2 டிகிரி இருக்கலாம், 10 டிகிரி இருக்கலாம், 0 டிகிரிஸ் இருக்கலாம், 0.001, 23.333 அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ நம்மளால் வந்து எல்லா பாசிபிள் வேல்யூஸும் லிஸ்ட் பண்ணி அந்த லிஸ்ட்லேருந்து நம்மளால் வந்து எந்த வேல்யூ வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் வந்து லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம் டு ப்ரெடிக்ட் அ கண்டினியூஸ் வேல்யூ. ஸோ இன்னொரு கேஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு டிஸ்க்ரீட் ஆர் கேட்டகரிக்கல் வேரியபிள், அதாவது நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, இல்லாட்டி இந்த மூவி வந்து குட், பேட் ஆர் ஆவரேஜ் அப்படின்ட்டு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து கண்டினியூஸ் வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாது. அது வந்து டிஸ்க்ரீட் வேல்யூ, அதாவது டிஸ்க்ரீட்னா வந்து எனிதிங் தட் இஸ் கவுண்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எவ்வளோ சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து 4, 5 அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். நம்மளால் லிஸ்ட் ஆஃப் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒரு ரேஞ்ச்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளால் வந்து 1 million சிப்ளிங்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ 1 to 10க்குள்ளே 1 to 10ன்னு சொன்னால் நம்மளால் வந்து 1 to 10க்குள்ளே கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வேல்யூ தான் நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் டிஸ்க்ரீட். எனிதிங் தட் இஸ் கவுண்டபிள், நியூமரிக் வேல்யூ தட் கேன் பி கவுண்டபிள், ஒரு ரேஞ்ச்குள்ளே நம்மளால் அதை எடுத்துகிட்டு வர முடியும்னா அது வந்து டிஸ்க்ரீட்னு சொல்லுவோம். ஸோ கேட்டகரிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மூவி ரிவ்யூஸ் பற்றி பார்த்துருப்பீங்க, ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ யூசர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து 1000 ரிவ்யூ இருக்குன்னா அந்த ரிவ்யூ வந்து நீங்கள் 3 குரூப்பாக கேட்டகரைஸ் பண்ணிடலாம், குட், பேட் அண்ட் ஆவரேஜ்ன்ட்டு. ஸோ இது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ரிவ்யூவை வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு ஃப்யூச்சராக ஏதாவது ஒரு ரிவ்யூ வந்துச்சுன்னா அந்த ரிவ்யூ வந்து குட் ரிவ்யூவாக இருக்குமா, பேட் ரிவ்யூவாக இருக்குமா, ஆவரேஜ் ரிவ்யூவாக இருக்குமான்னு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம லீனியர் ரிக்ரெஷன் பற்றி பார்த்தோம். அண்ட் எப்படி வந்து லீனியர் ரிக்ரெஷன் வந்து நம்ம டேட்டாவில் இருக்க ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிச்சு யூஸிங் அ ரிக்ரெஷன் லைன். அந்த ரிக்ரெஷன் லைனை வந்து எப்படி ஒரு ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணோம். அந்த ரிக்ரெஷன் லைனோட ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒய்யை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுருந்தோம் அண்ட் எக்ஸை வந்து ரைட் சைடில் வச்சுருந்தோம். எக்ஸோட வந்து ஸ்லோப் மல்டிப்ளை பண்ணோம் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து கடைசியாக ஆட் பண்ணோம். ஸோ கரெக்டான ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளோட டேட்டாவில் இருக்க ட்ரெண்டை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிச்சு. அந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணதுனால நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்டை பற்றி இன்டெப்த்தாக இன்னும் பார்க்கலாம்.